எந்த ஆம்பளையாவது நம்ம துணி துவைச்சிருக்கோமா? எங்கேயாவது வேலையில் தங்கியிருந்தா துணி துவைப்போம். பெண்களை யோசிச்சு பாருங்க. ஒரு சட்டையை துவைச்சிடலாம், ஒரு பேண்ட்டை துவைச்சிடலாம், அந்த சட்டியை துவைக்கிறது வாரு, அதுதான் பெரிய விஷயம். நிறைய பேர் 3 நாள் கலட்டாமல் போட்டிருப்பேன். வெரி ஹார்டு ஒர்க்குன்னு. ஆடு ஒர்க்கு மைத்த பிடுங்கணும் வரும். 7 ஏரியில் போட்டு ஊற வச்சு பொண்டாட்டி எடுக்கும், அப்படியே கசடா தொங்கும். நீ ஒரு ஆள் தான் முண்டமா தெரியுறேன். இந்த கசகன்னு பேசிட்டே இருக்காது. என்ன பிரச்சனை? நோட்டீஸ் வாசிக்கிறேன், அவ்வளோதானே. கருத்துக்களை சொல்லி இங்கே புலந்தாது போதும். என்ன கருத்தும் புனரக்கூடிய மதிமரியாதைக்குரிய புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுகா கத்தலூர் கிராமம் கிடவன்குடி கிராமத்திலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் சந்தன காப்பு உற்சவத்தை முன்னிட்டு கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு வெளியூர்லிருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ பண்டிதனமா நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், சிம்ம குரலான் சீர்காழி என்ற எதிரொலி எங்களுடைய வாத்தியார் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் வரத்தனாக நடிக்க காத்து கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீரத்தமிழச்சி, அன்பு சகோதரி மன்னாருடைய சேர்ந்த அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் அன்பு நண்பன். உழைத்து வாழக்கூடிய அத்தனை தொழிலுமே புனிதமானது. பகலிலே விறகு வெட்டி மூட்டம் போடுவான், இரவிலே இங்கே வந்து குரட்டை போடுவான். எனது அன்பு நண்பன் பொன்னமராதி அருகாமல் உள்ள வையாபுரியை சேர்ந்த கப்ளிங் மண்டையன். ஓசு கிடையாது, கப்ளிங் மண்டை, மண்டையில் மசுரே கிடையாது. இந்த நேரத்தில் போன அடிக்கிறேன் லவரா இருக்கும். அண்ணே ஒரு டோப்பு ஒன்று ரெடி பண்ணுவோம் அண்ணே. அப்படித்தாண்டா ஒருத்தன் சொல்லியிருக்கேன். வெளிநாட்டில் மலேசியாவிலேருந்து வந்தவன் சொல்லியிருக்கேன். வெறும் மண்டையோட வந்திருக்கேன். அவன்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், ஏய் மண்டையில் மசுறு வளர்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கியா அப்படின்னு. தேனு 1/2 லிட்டரு, கோழிப்பீயை கலந்துக்க, ஏன்னா அதை இதை கலந்துக்க. இந்த முண்டை பையன் என்ன பண்ணிவிட்டியா, அம்பூட்டியும் கலந்து மண்டை நிறைய அப்பி படுத்திருக்கேன். காலையில் புண்ணு வச்சிருச்சு. ஏண்ணே அப்போ முடி முளைக்கலையாண்ணே? வேணா ஒரு 2 நக்கு நாக்கி விடுறியா? மண்டையில் மசுறு இல்லாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய என்னுடைய நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டார். என் தம்பியை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆச்சு. என் தம்பி மணிகண்டன் 8 வருஷமா நாடக உலகத்திலே நாடகங்கள் இல்லை. இவனுக்கு யாரும் நாடகம் கொடுக்கல, வளர்த்து வர யாரும் முன் வரலை. முதல் தடவையா என்னை ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்களை சொல்றேன். நான் செய்த ஒரு சின்ன புண்ணியத்தினால தான் இன்னைக்கு மதுரை வேலம்மா மருத்துவமனை, அப்போலோ, மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிலாம் எத்தனை ஏழைகள் பணம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போது அங்கே அவர்களை காப்பாற்றி விடுகிறார்கள். இதில் அங்கே உள்ள இந்த மேனேஜர்கிட்ட நான் பேசுவேன் அடிக்கடி எல்லாத்தையும். அப்போ நான் கேட்பேன், அதிக நோயாளிகள் இப்போ என்ன இதில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதிகமாக இப்போ வர்றது எம்கேஆர் இந்த மது குடித்து கிட்னி இழந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், உங்கள் விஷயம் இந்த வந்து கொந்தளிக்கிறார் வார், தண்ணியை பற்றி எப்படி சொல்லலாம்னு. இது பெரிய மனுஷனுக்கு அழகா? பெரியவர்கள்லாம் சிறியவர்களை திருத்த வேண்டும். குடிக்கலாம் தம்பி, ஆல்கஹால் சேர்க்கலாம் என்று மருத்துவரே சொல்கிறாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை குடித்தான் என்றால் அவன் மிகப்பெரிய ஒரு ஞானி. வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறான் என்றால் அவன் மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி. தினசரி குடிக்கிறான் என்றால் உலகத்திலே முட்டாள் தமிழன் என்று தான் சொல்லும். அவருக்கு என்ன பிரச்சனை? தம்பி தம்பி ஒரே ஒரு விஷயம், உரிமையோடு உணர்வோடு காசுக்காக நடிக்கவில்லை. நான் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நடித்து ஓடுகிறேன் 21 வருஷமாக. எம்கேஆர் கோடிக்கணக்கில் காசை பார்த்துட்டேன். பணம் நிரந்தரம் இல்லை. பணம் என்பது என்னை பொறுத்தளவு ஒரு பேப்பர். உங்க எல்லாத்தையும் ஒன்று சொல்றேன், இந்த உண்மையான இந்த பாசத்துக்கும் அன்புக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களுக்கு நான் ஈடு செய்ய முடியாது என் உறவுகள்.
அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அதுலேயும் நம்ம தமிழனா பிறக்கணும். நான் இதே மாதிரி கோமாளி வேஷம் போடணும். நீங்கள் எல்லாரும் உட்காந்து ரசிக்கணும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. இது எத்தனை லட்சம் கொடுத்தாலும் இந்த கூட்டத்தை யாரும் கூட்ட முடியாது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, மணிகண்டா அந்த நிகழ்ச்சிக்கு கூட்ட வருது, இந்த நிகழ்ச்சிக்கு கூட்ட வருது. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் காலகத்திலே நாடக நடிகர்கள் அத்தனை பேருமே நாங்களும் கூட்டத்தை கூட்டுவோம் என்ற நடிகர் அத்தனை பேர் நம்ம சாதிச்சம் பாடுறா. இதாண்டா நம்ம உயிர்கள். இதுக்கு மேல எதுவும் கிடையாது. பெண்களை நல்லா பாருங்க எல்லாரும். நம்ம ஆம்பளைய 1008 கெட்ட வழக்கங்கள் நம்ம செய்யறோம். நம்ம குடும்பத்துக்காக நம்மளை எங்கேயும் பேசாம நம்ம வீட்டையும் குழந்தையும் அத்தனையும் பத்திரமா பார்த்துக்கிட்டு நமக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன் தாய்க்கு அப்புறம் கட்டின மனைவிதான். எங்க ஆத்தா கதை. ஆத்தா உண்மைதானத்தா? பொம்பளை இருக்கியெல்லாம் என்னடா சேல மாதிரியே இருக்குங்க. நீங்க இருக்கிறனாலதான் எங்களுக்கு அறுசுவை உணவு கிடைக்குது. உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. நீ பெரிய ஆளா இருப்ப. அன்னைக்கு அண்ணே உன்னை சந்திச்சு ஒரு புகைப்படம் எடுப்பேன். வாழ்த்துக்க. சூப்பர். ஆமா, ஏன்னா உன்னை எடுத்தே இன்னைக்கு தாஜ்மஹால் கடை வெள்ளனா திறக்கிறாங்க. ஆமா, நாளையில இருந்து என்ன பண்ணா ஒரு கோட்டரை குடிச்சுட்டு ஒரு கோட்டரை சுத்தி வெதர்ல தொளிச்சிரு. அண்ணே அதுல தெளிச்சா நல்லா இருக்குமாண்ணே? அதுல தெளிச்சா நல்லா இருக்குமா? முடி உதிரும். எல்லாரும் நினைக்கிறீங்க மதுதான் உலகம் என்று. மது உலகம் அல்ல. மதுவை குடித்து விட்டு இளைய சமுதாயமே ஆண்மையத்தன்மையை இழக்கிறோம். உண்மை அதே. முதல்ல பெத்ததாயனுக்கு நல்ல ஒரு பிள்ளையா மாறு. அதுக்கப்புறம் உன் மனைவிக்கு நல்லது ஒரு கணவனாரு, உங்களுக்கு பிறக்கப்போற குழந்தைக்கு நல்ல தகப்பனாரு, மொத்தத்திலே கடைசி வரைக்கும் தமிழனாயிரு என்று சொல்லுகிறேன். வாழ்த்துக்கள். அவன் அடிச்ச போதைக்கு அண்ணன் ஒரு சாங் பாடுவோம். ஓப்பா பத்தியா, கோட்டரை பத்தி பேசாதுன்னு பொங்கி எழுதுற. இந்த நாட்டில் கடையை அடைச்சு விட்டா எல்லாரும் வீட்டில் காய்ச்சிடுவேன். இதை மேடைக்கு எம்கேஆர் ஏன் மது வளர்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்றால், நான் பட்ட கஷ்டத்தையும் நான் பட்ட கேவலத்தையும் எங்க அண்ணன் தம்பி படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்றேன். நான் நல்லவன் அல்ல. குடித்து விட்டு கேவலப்பட்டு வாழ்க்கையில பல அடிபட்டு திருந்தி உங்கள் மத்தியில் ஒரு பப்புனா நினைக்கிறேன். அதே உண்மை. அவரை பேசணும்னா அப்புறம் என்கிட்ட தனியா பேச சொல்ல. அவரை மாதிரி 10 லட்சம் பேரை பார்த்துட்டு வந்து எம்கே சாங் ஸ்டார்டிங் ப்ரோ. வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பி எல்லாம் குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. கமான்களா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஓச்சு வாங்கி தந்தையா, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானே மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கட குடிய தானே மறந்தாய். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ரூபாய் இருந்தால்
நாட்டிலே நல்லது சொல்றதுக்கு ஆள் இல்லை, கருத்துக்கள் சொல்லி இங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இந்திக்காரன் பூரா வந்துட்டேன் எல்லா வேலைக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், இந்திக்காரன் வந்து தொலைச்சிட்டேன். ஹோட்டலில் வேலை பார்க்குறேன், நம்ம சொல்கிறது அவனுக்கு புரியலை. ஆம்புலேட்டுன்னு சொன்னால் அவன் கியா நம்ம சொல்லணும் கஜா முட்டகா ஊ ஊ ஊ கட்டாங் கட்டாங் கட்டாங். அவன் தெரிதா பையா கஜா 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 அப்படின்னு விறுவிறுன்னு போய் முட்டைக்கு பதிலாக ஓனரை போட்டு அடிச்சிட்டேன். முட்டையில் அடிச்சிட்டேன் தம்பிச்சு. இவன் இந்திக்காரனா தெரிப்பேன் போல, கரெக்டாக பேசுறேன். தமிழ் புயல் தமிழ். அவன் எப்படி சொல்லுவேன்? ஓம்புலேட்டா. நல்ல வாயில வந்துடும்டா. ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம். ஐயா சாருக்கு வாங்கி தம்பி, வாய்ஸ் மாறி. ஹலோ 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 ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நிறகுடம் தண்ணி போகுது. இந்த பாட்டு வெற்றி. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. இந்திய விஞ்ஞானியே தமிழக மண் போற்றும் விஞ்ஞானியே. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி தமிழ்நாட்டு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு ஜெயிக்கரும்பா. ஜெயிக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. உன்னதமரோ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கமல் பாய் வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்த்துவினார் கலாம் அவர்கள். வானத்தில கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமு 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 ராமே பிறந்த ராமேஸ்வரம் ராமநாடு ராமநாடு சீதாவை இலங்கைக்கு கடத்தினார். அந்த ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் புண்ணிய ஸ்தலம். ராமேஸ்வரம் அங்கே பிறந்தார். இங்கே பிறந்தார். அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் உலக நாடுகள் பூரா இன்னைக்கு ஒத்த தமிழனை எதிரியா நினைக்குது. அதே மாதிரி ஒத்த தமிழனை பார்த்து உலக நாடுகள் பயப்படுது. அவர் யார்? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். உலகம் உள்ளவரை என் தமிழன் வாழ்வான். தமிழன் வாழ்வரை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். பாரத் மாதா ஜெய். நெருப்பு நெருப்புடா சாப்புடா நெருங்குடா. தம்பி இருப்பா. உன்னால நெளிக்க முடியல, முண்டைக்கு சேறு ஒட்டிக்கிருச்சு. அதே நெருப்புடா நெளிறாரு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. தம்பி அந்த நெருப்புடைய மாணவன் யோகிபாவுக்கு நீ பதில் சொல்ல முடியாது. ஆனந்தராஜ் பின்னி எடுப்பேன், பொழந்து தள்ளிடுவாரு. அங்கே உள்ள போய் பார்த்தா வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு செருப்பு அடிக்க போறேன்னு தெரியல. தம்பி என்ன அந்த மஞ்சள் பண்ணிங்க வாப்பா, சும்மா வா. என்ன சரக்கு அடிச்ச? டேய் ஒரு சீரட் அட்டியில் எழுதி வாங்குங்கடா. பிளாக் பேரல்
என்னடா 9:30 வரைக்கும் அப்படியே இருக்கடா, இன்ன வரைக்கும் சரக்கா வேற எதுவும் குருண மரத்தை குடிச்சு வச்சா கீரை முண்டை. என்னுடைய அண்ணன் தம்பிக்கு ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் பிளாக் பேரல் பிடிங்க. அது பெட்டிக்காரன் காமெடியை பின்றேன். இதுக்கு முன்னாடி வயர் கட்டில் பின்ற விளாத்தியா தம்பி? காமெடியை பின்றியா இல்ல காமெடியை அழிக்கிறியா? இன்னும் கட்டில படுத்திருந்தேன். எங்க அண்ணன் தம்பிக்கு ஒன்று சொல்றேன், உணவு இல்லைன்னால் உணவு கேட்டால் உதவி செய்ய நான் இருக்கிறேன். வீடு இல்லைன்னா கூட வீடு கட்டி கொடுத்துடலாம். ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ என்ன வேணா தப்பு பண்ணு, இந்த குடிப்பழக்கத்தை மட்டும் விளையிரு. எங்க அண்ணன் தம்பி இருக்கு, இந்த கை தட்டு 4 ஊரம் தண்ணி அடிக்க மாட்டேன், இங்கே வாவே இங்கே வாவே. இதுக்கு தேங்காய் அண்ணன் தம்பிகிட்ட எதுவும் பேச முடியாது. மாடு புடி மாடு கிடையாது, மசுரை புடுங்கின மாடு. என்ன புடி மாடு? நம்மளாம் வச்சுக்கிட்ட வார்த்தை தான் புடிமாடு, போக்கு மாடு, ஜம்பு மாடு, சுத்து மாடு. ஆனா மொத்தத்தில் அந்த மாடு ஊற என் தமிழை வளர்த்த மாடுன்னு சொல்லு. அதே இன்னைக்கு ஜல்லிக்கட்டுலேயும் ஆளு ஊரா கிளம்பிட்டாங்க. நம்ம நாட்டு மாடுனா தும்முள் பெருசா இருக்கு, வாடியில் வந்தால் கட்டி போடுறாங்கன்னு கிரு மாட்டில் போய் கிடமாட்டை தவ விட்டு கண்டெடுக்கிறேன். உண்மைதானப்பா? தமிழுடைய வீர விளையாட்டு என்ன? இங்க பாரு, காவல்துறை அதிகாரி ஐயா வரலையா? காவல்துறை அதிகாரி ஐயா தம்பி, எங்க அண்ணன் தம்பி சொன்னா கேட்க மாட்டியாப்பா? இங்கிட்டு வாங்கப்பா எல்லாரும். நீங்க பண்றது ஊருக்காரங்க என்ன எது பண்ணிடுவாங்க. நீங்க நான் கூத்தாடினாத்தேன் அன்பாளையத்தில் உள்ள மக்களுக்கு கஞ்சி ஊற்ற முடியும். என்னை நம்பி இத்தனை ஜீவன் இருக்கு. ஆனா நீங்க அன்பா இருந்தாத்தேன் நான் நடிக்க முடியும். நீங்க இந்த இப்படி கசகசன்னு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எங்க அண்ணன் தம்பி தானே, எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுங்க. இங்க வாரு அந்த வாரம் என் தம்பி உட்காந்துரு சொன்னேன், இதுல ஏறிக்கிட்டு போனேன். இந்த தமிழன்ட்ட பிடிக்காத ஒரு விஷயம், எதையுமே என் தம்பிகிட்ட சொல்லக்கூடாது. இங்க ஒண்ணுக்கு இருக்காதுன்னு சொன்னா இங்கதான் 70 பேர்த்த கூட்டு போவேன். இங்க நான் ஒண்ணுக்கு அடிங்கன்னா அந்த செவத்தையே கரைச்சி விட்டுருவாங்க. இப்ப இங்க நிக்காதேன்னு சொன்னேன்னா இங்கதான் நிற்பேன். ஏன் அது தமிழ அப்படி சொல்றா? நீ வீட்டுக்கு போறது நல்லது. அப்ப நான் என்ன இந்திக்காரனா? நமக்குள்ளேயே ஒற்றுமை சொல்றத கேட்காமலத்தான் இன்னைக்கு இருக்காடா.
கமிட்டி பொன்னாட போத்தணுமானே? யாருக்கு பொன்னாட போத்தணுமா? வாங்க வாங்க, விழா கமிட்டி மேடைக்கு வாங்க.